Respected Dr. J.S. Nirmal Ram, Associate Professor, and also CRD Scientist, R. Manivandan Sir, Dr. Chinnarajan Sir, Anburaj Sir, Dr. Verma Sir, everybody is here, doctor in the chemistry department. They are really just like the life science department. You know, in the life science, all faculties are doctorate. Similarly, in the chemistry department also, all are doctorate. But students are not realizing their maths, physics, chemistry nowadays. I don't know what is that. It is the base for all subjects. It is the pillar of science. பெரும்பாலான கல்லூரிகளில் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி கிளாஸஸை மூடிவிட்டார். ஈவன் இந்த ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பட் எனக்கு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் கிடைக்காம நான் ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேன். எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் சீட்டு கிடைக்காம நான் ஒரு வருஷம் வீட்டில் இருந்தேன். ஆனால் டேஸ் ஆர் சேஞ்சஸ். இன்னும் ஒரு 5-6 வருடங்களுக்கு பிறகு வீடியோ எதுக்கு டிமாண்ட் இருக்கும்? வீடியோ எடுக்கிறேன் நீங்களே ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடு. But nowadays life science and computer science are in the leading position. First you understand that. Life science நீங்கள் சீப்பாக நினச்சிட வேண்டாம். அதுலேயும் வர குறைஞ்சிட்டீங்க ஏன்னு தெரியல. லைஃப் ரிலேட்டட் தான் லைஃப் சயின்ஸ். லைஃப் சயின்ஸ் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு போயிட்டு அவங்க கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு டாபிக்ஸ் ரிலேட்டடாக தான் அவங்க செலக்ட் பண்ணி நீங்கள் தான் அதிகமாக வந்து மெடிசன் நீங்கள் எடுத்துகிற குரூப் வந்து சாதாரண குரூப் அல்ல. அந்த ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் மதிங்க. உங்கள் குரூப்பை வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். உங்கள் குரூப்பில் மெடிக்கல் கோடிங்க்கு ஆளே கிடைக்கல. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் தட். எல்லாருமே எடுத்துக்கிற அளவுக்கு ஆள் இருக்குது. இப்போ இந்த ஹெட்டிங்ஸை அவங்க கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னாக்கா சார் சொன்ன மாதிரி எசென்சியல் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட். எக்ஸ்ட்ராக்ஷன் என்ன? ஒவ்வொரு பிளான்ட்லேருந்து உள்ளதை வந்து நம்ம அதனுடைய குணங்களை உறிஞ்சி எடுத்தல். குணங்கள்னாக்க அது வந்து ஹீலிங் பண்ணக்கூடிய மெடிசன்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து அது நம்மளுடைய காயங்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். அந்த பிளான்ஸ் ஆர் அவன் சொல்கிறான், பிளான்ஸ் ஹவ் பீன் அவர் கிரேட்டஸ்ட் அலைஸ்ங்கிறான். பிளான்ஸ் ஹவ் பீன் அவர் கிரேட்டஸ்ட் அலைஸ். அலைஸ் என்ன? அலைன்ஸுங்கிறீங்களா? நல்ல அலைன்ஸாக கிடைச்சிருக்கா அப்படின்னா என்ன? நல்ல துணையாக நமக்கு கிடைச்சிருக்குதா? அப்போ பிளான்ட்ஸ் நமக்கு எப்படி இருக்குது? நல்ல துணையாக இருக்கிறது. அப்போ என்ன துணை? உணவுல ஆரம்பிப்போம். உணவு அதுதான், மருந்தும் அதுதான். குட் ஃபுட் இஸ் குட் மூடுவோம். அப்படின்னா என்ன? நல்ல ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் கறி மீன்லாம் சாப்பிட்டீங்கன்னா மூடு எப்படி இருக்கும்? காலையிலே ஆயில் நல்லா சாப்பிட்டீங்கன்னா எப்படி மூடு இருக்கும்? அதே ஆயில் லெஸ்ஸாக சாஃப்ட் ஃபுட்டாக சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருப்பீங்க? அப்போ குட் ஃபுட் இஸ் நீங்கள் சாப்பிடும்போது அந்த வாசனை நினைச்சுங்க. குட் ஃபுட் இஸ் குட். நாங்கள் போய் ஃபோட்டோ எடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் நாங்கள் போய் ஃபோட்டோ கேட்போம். எந்த அளவுக்கு அதை சாப்பிடுகிறீர்கள், எந்த நேரத்தில் சாப்பிடுகிறீர்கள் என்பதை பொறுத்துதான் அது உணவா அல்லது வியாதியாக இருக்கிறது. நீங்கள் அதாவது மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா, யார் ஒருத்தர் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் ஒழுங்காக கட்டுப்படுத்தி வாழ்கின்றார்களோ அதுதான் மகிழ்ச்சி. மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்கள் இருக்கிறான், சர்க்கரை வியாதிகிறான், சுகருங்கிறான், பிபிங்கிறான், நடக்க முடியலங்கிறான். அப்போ ஹெல்த் இஸ் வெல்த், வெல்த் இஸ் நாட் த வெல்த். அது புரிஞ்சுங்க. வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம், இந்த மாதிரி செமினார்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய காரணம், நீங்களும் வாழ்க்கையில் ஒவ்வொரு வீட்டை சுற்றக்கூடிய செடிகளிலிருந்து அதனுடைய பயன்களை அறிந்து பயன்படுத்த வேண்டும். எக்ஸ்ட்ராக்ட். இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பிளான்ஸ் நினச்சிப்போம். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணங்கள் இருக்கும். மருத்துவ குணங்கள்லாம் திறமைகள் இப்படியே சொல்லியிருக்கேன். பள்ளி வாழ்க்கை என்பது டியூஷனுக்கு போகிறதுக்கே நேரம் இருக்காது, மேக்ஸ் பிசிக்ஸ் படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. கல்லூரி வாழ்க்கை என்பது அதுலேருந்து கடந்து வந்து ஒரு இடத்துல ஒரு இலக்கை நோக்கி உட்கார்ந்து பிறகு யூ ஹவ் டு டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். அப்போ உங்களுடைய திறமைகளை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்.
எப்படி பிளான்ஸ்லேருந்து ஒன்றுலேருந்து என்னென்ன இருக்குங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பாசிட்டிவாக நம்ம பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை ஃபஸ்ட்டு இந்த 3 இயர்ஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதன் மூலமாக நீங்கள் யாரும் அப்படிங்கிறத வந்து சொசைட்டிக்கு காமிக்கணும். அப்படி காமிச்சா மட்டும்தான் இந்த எஜுகேஷன் போச்சு. ஏட்டுக்கல்வி நாட்டுக்கு உதவாது. இப்போ நிறைய நாட்டுக்கு உதவாம தான் போயிட்டு படித்தவர்கள் எண்ணிக்கை பர்சன்டேஜ் அதிகமாக சொல்லணும். ஆனால் கொலை குற்றங்களும் டைவர்ஸும் அதிகமாக போயிட்டு இருக்கு. அப்போ இந்த எஜுகேஷன் எதுவும் கொடுக்கல, சரியான கல்வி முறை இல்லைங்கிறது நிறைய பேர் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு போட்டோம், நாமளா நமக்கு நாமே அதை எப்படி நல்ல முறையில் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கணும். கட்டாயமாக இப்போ இருந்தே காலையில் நான் வழக்கமாக சொல்கிறேன், காலையில் 10லேருந்து 6 என்னோட டைம் சொல்லுவேன். நோபடி கேன் என்டர் இன் மை டைம். உங்கள்கிட்ட வர முடியுமா? நைட்டு 10லேருந்து காலையில் 6 மணிக்கு உங்கள்கிட்ட வேலை சொல்லுவாங்களா? யாரும் ஃபோனில் தொல்லை பண்ணுவாங்களா? அப்போ அந்த ஸ்பேஸ் யாருடையது? உங்களுடைய தானே. அட்லீஸ்ட் நைட்டு டயர்டாகிறவங்க காலையில் ஒரு 5 மணிக்கு இருந்துச்சு 5லேருந்து 6 உங்களை பற்றி சிந்திச்சு உங்களுடைய திறமையை எவ்வளவு வளர்த்துக் கொள்ள வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும், நாம் எவ்வாறு உருவாக்க வேண்டும், நாம் எப்படி இந்த மாதிரி நாளைக்கு மேடையில் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் வேணும்னா டெய்லி ஒரு 1 hour உங்களை அந்த 10 to 6 பயன்படுத்தி பாருங்க. நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியும். அந்த டயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தியானம் அல்லது ஒரு மூச்சு பயிற்சி அல்லது ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். நான் பார்த்தீங்கன்னா தலையை முன்னாடி பிடிச்சி இழுத்துக்கணும், பார்த்துட்டீங்களா? முன்னாடி போயிட்டு வரும் தலை. தட் இஸ் கால்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். அப்போ கால் கையை கொஞ்சம் 5 நிமிஷம் நீட்டி முடக்குனீங்கன்னா ரத்த ஓட்டம் நைட்டு ஃபுல்லாக சுருண்டு கிடக்கூடிய நரம்புகள்லாம் நீட்டமாயிடும், ரத்தம் வேகமாக ஓடும், ஆக்சிஜன் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், சுறுசுறுப்பு தன்னால வந்துடும். அதனால காலை எழுந்துச்சு நேராக போய் ஃபைட் பண்ணாமல் உன்னோட இலக்கோட ஒரு 5 minutes ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் ஆர் ப்ரீத்திங்கை பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சியை பண்ணிட்டு நல்ல ஒரு உடலை சுத்தம் செய்து அடுத்து மனதுக்கு இதமான சிலவற்றை நீங்கள் உங்களுக்கு வாழ்க்கைக்காக படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தால் யாரும் பேசும்போது குவாலிட்டியாக பாசிட்டிவாக சின்ன புன்னகையோட, ரொம்ப புன்னகை இல்லை, ஒரு ஸ்மால் ஸ்மைலிங்கோட பேசும்போது பார்த்தோன்னே வணக்கம் சார் என்ன வந்திருப்போம், இந்த பல்ல வெளியில் லேசாக காமியில் ஒன்றும் சிரமம் கிடையாது, ஹாப்பினஸ்ஸாக இருந்தீங்கன்னா அதேமாதிரி உங்களுக்கு மனதுக்கு பிடித்த பாசிட்டிவ் செயல்கள் அதை செய்யுங்க. சைலண்ட் has got more meaning. Silent is a great medicine for us ன்னு சொல்கிறோம். மௌனம் ஒரு இனிய சங்கீதம். அதனால் அந்த காலையில் 5 to 6 கிடைக்கும். அந்த காக்கை குருவிகள் சத்தங்களும் தென்றல் சத்தங்களும் கேட்கும்போது உள்ள இனிமையை ரசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் காலையில் தூங்கவே மாட்டீங்க. நிறைய பேர் நினச்சிட்டீங்க ஞாயிற்றுக்கிழமைனா 10 மணிக்கு தூங்குறது சோகம் நினைக்கிறீங்க. 6 மணிக்கு பிறகு எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் உடலில் வியாதிகள் கூடிக்கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் காலையை கொஞ்சம் நல்லா பயன்படுத்துங்க. நல்ல தூக்கம் வேண்டும். போது தூக்கம்னா 8 மணி 10 மணிக்கு தூங்குறது இல்லை, ஒரு 10 to 10:30 படுத்துட்டு 5 மணிக்கு எழுதுறீங்க. எல்லாத்தையும் பாசமாக பேசி பாருங்க, நல்ல நண்பர்களோடு பழகுங்க. உங்களோட லைஃப் எப்படி இருக்கு பாருங்க. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா உங்கள் கல்லீரல் வீணாக போகுதுலாம் நான் சொல்லலை, சரி ராஜ உறுப்புகள்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் நீங்கள் கோவப்படும் போது யார் வீணாக போகிறா? நீங்கள் தான். உங்கள் கல்லீரல் வீணாக போச்சுன்னா அதனுடைய விளைவு உங்களுக்கு தெரியாது. அப்போ கோவப்படாமல் இருப்பது எப்படி? கர்வம் பண்ணீங்கன்னு நான் தான் தெரியாது, என்னோட உலகத்தில் யாருமே இல்லை, 6 நிலமே சொன்னால் அது கூட இல்லை, இப்போ சாம்பல் தான் கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சு எரிச்சு சாம்பலை கொடுத்துட்றோம். அது எதுக்கு ஈகோ? சரியான சூழ்நிலை எடுத்து எல்லாரும் தெரியாதுதான். அதனால அந்த கர்வம் கூட இருக்காதீங்க. கவலைப்படுறதுனால ஏதாவது நடக்குதா உங்களுக்கு? கவலைப்படுறதுனால என்ன ஆகுது? பயமும் கவலையும் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஏற்படுது. பயம் கட்டாயமாக கிட்னி ஃபெயிலியர். நீ எந்த அளவுக்கு பயப்படுறியோ அதுக்காக நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு காலை கொண்டு பஸ் பண்ணிட்டாங்க. பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும். ஏன்னா இன்றைக்கு சொல்ல வேண்டியது இளைஞர்களுக்கு வந்து பாடத்தை விட வாழ்க்கை பாடம் தான் அதிகமாக தெரியுது. உடலை எவ்வாறு வைத்துக் கொள்வது, உள்ளத்தை எவ்வாறு வைத்துக் கொள்வது, சாப்பாடை எப்படி சாப்பிடுவது, முரண்பாடற்ற சண்டை போடாத பிரச்சனை இல்லாத வாழ்க்கை. காலையிலிருந்து இரவு வரை நம்ம வீட்டில் ஆரம்பித்து வெளியில் வந்து பஸ்ஸில் விட சண்டை போடாமல் போகிறது எப்படி,
இதுதான் ரொம்ப தேவைப்படுது. அதை நீங்க செஞ்சு பாருங்க. முதல்ல நீங்க உங்களை ஒழுங்குபடுத்துங்க. உங்களை ஒழுங்குபடுத்தினா நீங்க மற்றவங்க வீட்டில் உள்ளவங்க சொல்றீங்க, அதை கொடுக்கக்கூடியதுதான் இந்த கல்வி. ஒரு எரியாத மெழுகுவர்த்தி வச்சுட்டு தூண்ட முடியுமா? சொல்லுங்க. அப்ப நாமே நம்மளை ஒழுங்குபடுத்தி நம்மளை கரெக்ட் பண்ணிட்டு நாம இப்படிதான் இருப்பேன்னு வகைப்படுத்துறதுல நீங்க எப்படி ஒரு எஜுகேட்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேமிலியும் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் ரீட் பண்ண முடியும்? இதெல்லாம் மனசுல வச்சுங்க. இந்த எப்படி பிளான்ஸ் வந்து நமக்கு எல்லா வகையிலையும் பயனுள்ளதாக இருக்கிறதோ அது மாதிரி நாம் என்ன செய்யணும்? வாழ்க்கையில என்ன செய்யணும்? நமக்கு மட்டும் வாழாமல் நம்மை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் வாழ நீங்கள் கற்றுக்கொண்டால் இந்த தலைப்பு பயனுள்ளதாக இருக்கும். லேர்ன் ஃப்ரம் நேச்சர். தேங்க்யூ. Thank you, sir. Introduction the essential plant.